أشهد أن لا إله إلا الله. கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய ஏகத்துவத்தின் தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஏகத்துவ கொள்கையினுடைய தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளில் 2க்கும் அதிகமான பகுதி மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்கிறார்கள். 3 பங்குகளாக மக்களை போட்டோம்னா அந்த 3 பங்குகள்ல 2 பங்குகளுக்கும் அதிகமான மக்கள் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனமாக ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனமாற ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி திருமறை குர்ஆன் கொடுக்கப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாமளும் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனமாற நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பெயரளவுக்கு நாம ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஏகத்துவத்தினுடைய தந்தையாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆனா என்னமோ தெரியல, இந்த உம்மத்து, இஸ்லாமிய உம்மத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை ஏராளமான இடங்கள்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த குர்ஆனிற்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய நாமோ அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை நாம எந்த அளவுக்கு நாம தெரிந்திருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு செய்திகளை நாம சொல்லி கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த விஷயத்துல பெரும்பாலான மக்கள் தோற்று விடுகிறார்கள். எந்த விஷயத்துல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை நாம எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுல பெரும்பாலான மக்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? தோற்று விடுகிறார்கள். ஆனா என்ன, ஹஜ்ஜி பெருநாள் வந்துட்டோம்னா உலியா கொடுக்கக்கூடிய நேரங்கள்ல, குர்பானி கொடுக்கக்கூடிய நேரங்கள்ல, ஹஜ்ஜிக்கு போய் இருக்கக்கூடிய நேரங்கள்ல வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சிந்தனை நமக்கு வருமே தவிர அதை தவிர்த்து போட்டு மற்ற விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப கம்மியான மக்களுக்கு வேண்டும் என்றால் அப்படி வரலாமே தவிர அதிகமான மக்களுக்கு அந்த ஞாபகம் வர்ற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டோம்னா திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், சூரா மரியம்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம். அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டோம்னா, நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒதுக்குர் நபியே, நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்க தனிமையில இருக்கும் பொழுதும் நீங்க நினைச்சு பாருங்க. உங்க நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெருமக்களோடு இருக்கும் பொழுதும் அந்த சஹாபா பெருமக்களுக்கு இந்த மெசேஜ் நீங்க என்ன செய்யுங்க? சொல்லி கொடுங்க. ஒதுக்குர் நபியே, நீங்கள் நினைத்து பாருங்கள். ஃபில் கிதாபி இப்ராஹிம, இந்த குர்ஆனில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சில செய்திகளை நாம சொல்லி தந்திருக்கிறோம். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதை உங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரமாக என்ன செய்யுங்க? பண்ணுங்க. உங்களுடைய சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த செய்திகளை என்ன செய்யுங்க? சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பவர்கள் யாரு? இன்னஹு கான சித்திக நபியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சித்திகன், உண்மையாளராக இருந்திருக்கிறார்கள். நபியன், ஒரு இறை தூதராக இருந்திருக்கிறார்கள் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறாங்க பாருங்க. இதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் நபியாக எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க,
உண்மையாளராக எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க என்பதை நீங்களும் நினைச்சு பாருங்க. உங்க சமூகத்தார்களுக்கும் அவர்களை பற்றிய செய்திகளை சொல்லிக் கொடுங்க என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வர்ணிக்கும் பொழுது 2 வாசகங்களை வைத்து வர்ணிக்கிறார். என்ன 2 வாசகங்கள்? முதல் வாசகம் உண்மையாளராக இருந்திருக்கிறார், இன்னொரு வாசகம் நபியாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க உண்மையாளராக இருந்திருக்கிறாங்கன்னா எதுல உண்மையாளராக இருந்திருக்கிறாங்க? என்னென்ன செய்திகள் எல்லாம் தன்னை உண்மையாளர் என்பதாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து போதனை பண்ணாங்க பாருங்க, இதுல உண்மையாளராக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. என்ன உண்மையாளராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தொழுகையில நாம தக்பீர் கட்ட முடியாம அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி தொழுகையினுடைய முதல் தக்பீரை நம்ம கெட்டோம் பாருங்க. அந்த முதல் தக்பீரை கெட்டின உடனே ஓதக்கூடிய துஆவிற்கு பெயர் என்னது? துஆ இஸ்திஃப்தாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கெட்டின உடனே நாம ஓதக்கூடிய துஆவிற்கு பெயர் என்ன பெயரு? ஜனாசா தொழுகையில மட்டும்தான் அந்த துஆவை ஓத மாட்டோம். பள்ளிவாசல்ல கொண்டு வந்து சந்தூக்குல மையத்தை வச்சு போட்டு அந்த மையத்துக்காக வேண்டி நம்ம துஆ செய்வதற்காக வேண்டி தொழுகிறோம் பாருங்க, அந்த தொழுகையில மட்டும்தான் முதல் தக்பீரை சொன்னதற்கு பிறகு இந்த துஆவை ஓத மாட்டோம். மற்றபடி எல்லா தொழுகையிலையும் இந்த துஆவை கட்டாயமாட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். அது என்ன துஆ? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். ஓதுறோமா இல்லையா? இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? தொழுகையில தக்பீரை கெட்டின உடனே இந்த துஆவை நாம் என்ன செய்கிறோம்? கடமையாக்கப்பட்ட தொழுகையில முதல் ரக்காத்துல ஓதுகிறோம். சுன்னத்து தொழுகை நாம தொழுதோம்னா முதல் ரக்காத்துல நாம ஓதுகிறோம். வீடுகள்ல உட்கார்ந்துக்கிட்டு நஃபீலான வணக்கங்களை நாம தொழுதோம்னா முதல் ரக்காத்துல இந்த துஆவை நாம ஓதுகிறோம். இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? காலங்காலமாட்டு நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? காலங்காலமாக 5 நேர தொழுகையில, கடமையாக்கப்பட்ட தொழுகையில, மற்றபடி நஃபீலான தொழுகையில முதல் ரக்காத்துல நாம ஓதுகிறோம் என்றால் இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டோம்னா, இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாப்பாட்ட தௌஹீது கொள்கையை பேசுறாங்க. யாரு? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வாப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வாப்பாட்ட என்ன பண்றாங்க? அல்லாஹ்வை பற்றிய மெசேஜை என்ன செய்றாங்க? எடுத்து சொல்றாங்க. அதை எப்படி எடுத்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இது கால இப்ராஹிமு லி அபீஹி ஆஸர அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹத்தன் இன்னி அராக வ கௌமக ஃபீ ضلال முபீன். என்ன அர்த்தம்? இது நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள், கால இப்ராஹிமு, இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசினார்கள். யார் இடத்துல பேசுறாங்க? லி அபீஹி, தன்னுடைய தந்தை இடத்திலே பேசினார்கள். தந்தை பேர் என்ன பெயரு? ஆஸர. ஆஸர் என்கிற தன்னுடைய தந்தை இடத்துல இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசினார்கள். எப்படி பேசினாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹத்தன், சிலைகளை கடவுளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? யார்கிட்டமா கேட்கிறாங்க? மகன் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்ட உடனே அந்த ஏகத்துவ கொள்கையை முதலாக எங்கிருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க? தந்தையிடமிருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தந்தையிடமிருந்து பேச ஆரம்பிப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தந்தை வியாபாரம் பண்ணுகிறார். என்ன வியாபாரம் பண்ணுகிறார்? சிலை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரே என்ன செய்வாரு? கல்லில இருந்து சிலைகளை வடிப்பார். இந்த சிற்பிகள் எப்படி சுத்தியில வச்சு கொண்டு உளியின் மூலமாக கற்களை சிலைகளாக வடிக்கிறார்களோ, சிலைகளாக செதுக்கிறார்களோ, அதே மாதிரி இப்ராஹிமுடைய வாப்பா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, சிலைகளை என்ன செய்வாங்க? செதுக்கி அந்த சிலைகளை கொண்டு மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க? வியாபாரம் பண்ணுவாங்க.
மக்கள்கிட்ட கொண்டு வந்து வியாபாரம் பண்ணி அதுக்கு கடவுள் சாயம் பூசி அதை கடவுளாக நம்பி வாழுங்க என்பதாக மக்களிடத்துல கொண்டு வந்து இந்த சிலைகளை என்ன செய்வாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மகன் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சொந்த தகப்பனே சிலை வியாபாரம் பண்றாருன்னா அப்ப ஏகத்துவ பிரச்சாரத்தை வீட்டுக்குள்ளால இருந்து ஆரம்பிக்கணும். ஏகத்துவ பிரச்சாரத்தை முதலாக தந்தையிடம் இருந்து ஆரம்பிக்கணும் என்பதாக சொல்லி தந்தை இடத்துல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹத்தன், சிலைகளை கடவுளாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? அட நீங்க தான் வடிக்கிறீங்க, நீங்க சிலையாக செதுக்கிறீங்க, சிலையாக செதுக்கியதற்கு பிறகு அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறீங்க, அதற்கு பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறீங்க, சந்தன அபிஷேகம் பண்ணுகிறீங்க, மற்றபடி பூ மாலைகளை கொண்டு வந்து கொட்டுறீங்க. இப்படி கொட்டின உடனே ஒரு சிலை எப்படி கடவுளாக ஆக முடியும்? ஒரு கல்லு எப்படி கடவுளாக ஆக முடியும்? நம்ம சமுதாயத்துல என்ன பண்ணிக்கிடுவாங்க, இந்த சிலைகளுக்கு எப்படி கும்பாபிஷேகம் பண்றாங்களோ இவன் என்ன பண்ணிக்கிறான், தர்காவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவான். அவன் சிலைகளாக வடித்து என்ன செய்யணும், சந்தனத்தை ஊத்துனான், கொட்டுனான். இவன் கபூராக வடித்து என்ன பண்ணுவான், சந்தனத்தை தெளிப்பான். அவன் சிலைகளாக வடித்து என்ன செய்வான், தர்காக்குல எண்ணெயை ஊற்றி தீய வைப்பான். இவன் தர்காக்குல அவுளியாவை படுக்க போட்டு கபூராக எழுப்பி என்ன பண்ணுவான், அந்த எண்ணெயை ஊத்துவான், தீய. அங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம சமுதாயம் பண்றாங்களா இல்லையா? என்ன வித்தியாசம்? அவன் நிக்க விட்டு வணங்குறான், இவன் என்ன பண்றான், படுக்க வச்சு வணங்குகிறான். அப்ப எல்லாம் சப்ஜெக்ட் என்னதுதான், அவன் சிலையை வணங்குகிறான். நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் மக்கள் எல்லாம் கபூரை என்ன செய்கின்றார்கள், வணங்குகிறார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறாங்க, அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹத்தன், சிலைகளை எப்படி நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள்? இன்னி அராக்க வ கௌமக ஃபீ தலாலின் முபீன், நிச்சயமாக நானே உங்களையும் பார்க்கிறேன், உங்களுடைய சமூகத்தார்களையும் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்? ஃபீ தலாலின் முபீன், தெளிவான வழிகேட்டுல நீங்க இருக்கிறீங்களே, தெளிவான வழிகேட்டுல நீங்க இருக்கிறீங்க. என்ன தெளிவான வழிகேட்டுல இருக்கிறீங்க? கல்லை கடவுளாக வணங்கி கொண்டு இருக்கிறீங்க. கேட்க முடியாத, பார்க்க முடியாத கல்லிடத்துல போய் நீங்க உங்க பிரார்த்தனையை கேட்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை நீங்க போய் முறையிடுகிறீர்கள். அப்ப நீங்க தெளிவான வழிகேட்டுல இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தை இடத்துல என்ன செய்றாங்க, பேசுறாங்க. இப்படி பேசிக்கொண்டே வருகிற பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஃபலம்மா ரஅல் கமர பாஸிஅத்தன் கால ஹாதா ரப்பி, வானத்துல நட்சத்திரங்களை என்ன செய்றாங்க, பாக்குறாங்க. யாரு? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. அதாவது நபியாக தேர்வு செய்யப்பட்டு எப்படி உண்மையாளராக இருக்கிறாங்க என்பதற்கு இந்த நிகழ்ச்சி உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். வானத்தை பாக்குறாங்க. வானத்தை பார்த்தோம்னா வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரங்களை பார்த்து சொல்றாங்க, இவர்கள் இந்த நட்சத்திரம் எனக்கு கடவுளாக இருக்கும்போது தெரிகிறத. யாரு பேசுறா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நட்சத்திரத்தை பார்த்து சொல்றீங்க. எப்படி சொல்றாங்க? நட்சத்திரம் எனக்கு கடவுளாக இருக்கும், இவன் தான் என்னுடைய ரப்பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நட்சத்திரத்தை பார்த்து என்ன செய்றாங்க, பேசுனாங்க. பேசணும்னா இரவு முடிந்து பகல் வந்த உடனே நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. அப்ப உடனே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, மறையக்கூடிய பொருள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? பகல்ல நட்சத்திரம் தெரிய மாட்டேங்குது, இரவுல நட்சத்திரம் தெரிகிறது. அப்போ இரவுல தெரியக்கூடிய ஒன்று பகல்ல தெரிய மாட்டேங்குது என்றால் அப்ப மறையக்கூடிய ஒன்று எப்படி எனக்கு கடவுளாக இருக்க முடியும்? அப்ப நட்சத்திரம் என்பது என்னுடைய ரப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் இரவுல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, சந்திரனை பாக்குறாங்க, முழு சந்திரனை பாக்குறாங்க. முழு சந்திரனை பார்த்து விட்டு சொல்றாங்க, இந்த சந்திரன் எனக்கு ரப்பாக இருக்கக்கூடும், இந்த சந்திரன் எனக்கு ரப்பாக இருக்கும் என்பதாக சொல்லி பேசுறாங்க. பேசணும்னா இந்த சந்திரன் மறைஞ்ச உடனே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, மறையக்கூடிய ஒன்று எப்படி எனக்கு கடவுளாக இருக்க முடியும்? இது எனக்கு கடவுள் கிடையாது. எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா வராங்க பாருங்க. நட்சத்திரங்களை வணங்கி கொண்டிருந்த மக்களுக்கும், சந்திரனை வணங்கி கொண்டிருந்த மக்களுக்கும், சூரியனை வணங்கி கொண்டிருந்த மக்களுக்கும் எப்படி உரையாற்றாங்க பாருங்க. சந்திரனை பார்த்து சொல்றாங்க, இது எனக்கு கடவுளாக இருக்கக்கூடும். சந்திரன் மறைஞ்ச உடனே பேசுறாங்க,
மறையக்கூடிய ஒரு பொருள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இரவுல சந்திரன் தெரிகிறது, பகல்ல அந்த சந்திரன் தெரிய மாட்டேங்குது என்றால் அப்ப பகல்ல தெரியாத ஒன்றை நான் எப்படி கடவுளாக நம்ப முடியும்? எனவே சந்திரன் கடவுள் கிடையாது என்பதாக ஒரு முடிவுக்கு வராங்க. வந்தோம்னா பகல் நேரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா சூரியனை பார்க்கிறாங்க. சூரியனை பார்த்தோம்னா சந்திரனை விட பிரகாசமாட்டு இருக்குது. ஃபலம்மா ரஅஷம்ஸ பாஸிஅத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சூரியனை பார்த்த உடனே சொல்றாங்க, அதனுடைய பிரகாச தன்மையை பார்த்த உடனே சொல்றாங்க, நட்சத்திரங்களும் எனக்கு கடவுள் கிடையாது, சந்திரனும் எனக்கு கடவுள் கிடையாது. சூரியனை பார்த்தோம்னா பெரிய கோளாட்டு தெரிகிறது, பிரம்மாண்டமான வெளிச்சத்தை தருகிறது. எனவே சூரியன் தான் எனக்கு கடவுளாக இருக்கக்கூடும் என்பதாக என்ன செய்றாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க ஹாதா அக்பர், இதுதான் பெரிய கடவுள் என்பதாக என்ன செய்றாங்க சொல்றாங்க. பகல் முடிந்து இரவு வந்த உடனே சூரியன் மறைந்து விடுகிறது. அப்ப உடனே பேசுறாங்க, சூரியன் எனக்கு எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சூரியனும் மறைந்து விடுகிறது, சந்திரனும் மறைந்து விடுகிறது, நட்சத்திரங்களும் மறைந்து விடுகிறது. மறையக்கூடியவர்கள் எதுவுமே எனக்கு கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னி நானே வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். என்ன ஃபைனல் பண்றாங்க? நானே வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி, என்னுடைய முகத்தை நான் முன்னோக்குகிறேன். யாரின் பக்கம் முன்னோக்குகிறேன்? லில்லதி, ஒருவனின் பக்கம் நான் முன்னோக்குகிறேன். அப்ப நாம எப்பொழுதெல்லாம் தக்பீரை கட்டுகிறோமோ இந்த ஒப்பந்தத்தை நாம போடுகிறோம். என்ன ஒப்பந்தம் போடுகிறோம்? இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு என்ன கொள்கையை போதனை செய்தார்களோ, நமக்கு எந்த ஏகத்துவ கொள்கையை போதனை செய்தார்களோ, நம்முடைய ரப்பை நமக்கு எப்படி அடையாளம் காட்டினார்களோ, இந்த ஒப்பந்தத்தை தான் ஒவ்வொரு தொழுகையினுடைய முதல் ரக்காத்தை நாம போடுகிறோம். எப்படி போடுகிறோம்? வஜ்ஜஹது, நான் முன்னோக்கி விட்டேன். வஜ்ஜஹது, வஜ்ஜஹத்துனா என்ன அர்த்தம்? நான் முன்னோக்கி விட்டேன். வஜ்ஹிய, என்னுடைய முகத்தை நான் முன்னோக்கி விட்டேன். யாருக்கு முன்னோக்கி விட்டேன்? லில்லதி, ஒருவனுக்கு. சூரியனின் பக்கமும் நான் முன்னோக்க மாட்டேன், சந்திரனின் பக்கமும் நான் முன்னோக்க மாட்டேன், நட்சத்திரங்களின் பக்கமும் என் முகத்தை நான் கொண்டுகிட்டு போக மாட்டேன். நான் முன்னோக்க வேண்டும் என்றால், என்னுடைய முகத்தை கொண்டு வந்து நான் சரணாகதியாக ஆக வேண்டும் என்றால், என்னுடைய அடிமைத்தனத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், என்னுடைய பலகீனங்கள் அனைத்தையும் நான் கொட்ட வேண்டும் என்றால் எனக்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நான் முறையிட வேண்டும் என்றால், எனக்கு முழுக்க முழுக்க பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை நான் போய் சொல்ல வேண்டும் என்றால் யார்கிட்ட போய் நான் சொல்லணும்? லில்லதி, ஒருவனிடத்துல போய் நான் சொல்ல வேண்டும். அந்த ஒருவன் யாரு? ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த, 7 வானங்களை முன்மாதிரி இன்று படைத்தானே. இந்த 7 வானத்தை அல்லாஹ் படைத்தான, ஏதாவது ஒரு முன்மாதிரியை வைத்து படைத்தானா? முன்மாதிரிகளை வைத்து கொண்டு இப்படி ஒரு வானம் இருக்குது, இதே மாதிரி 7 வானத்தை நாம படைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் ஏதாவது முன்மாதிரியை வைத்து படைத்தானா? கிடையாது. அவனுடைய ஞானம், அவனுடைய நுண்ணறிவு எப்படி படைக்க வேண்டும் என்று நாடியதோ அப்படி அவன் படைக்கிறான். என்ன சொல்றாங்க? ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த, 7 வானங்களை அடுக்கடுக்காக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? படைத்திருக்கிறான். வல் அர்த, பூமியை அவன் தான் படைத்திருக்கிறான். இப்படி வானத்தை படைத்த அல்லாஹுவின் பக்கம் நான் முன்னோக்குகிறேன், பூமியை படைத்த அல்லாஹுவின் பக்கம் நான் முன்னோக்குகிறேன். ஆச்சுங்களா? எப்படி முன்னோக்குகிறேன்? நாம இந்த தக்பீரை கட்டி தொழும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் தானே முன்னோக்குகிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி போட்டு நம்ம முன்னோக்குகிறோம். ஆனா எப்படி முன்னோக்கணும் அதையும் சொல்லி தராங்க. வெறுமன கிபிலா திசையை முன்னோக்கி நிற்பது மேட்ரு கிடையாது. வெறுமன கிபிலா திசையை முன்னோக்கி கையை கட்டி நிற்பது மேட்ரு கிடையாது, செய்தி கிடையாது. எப்படி நிற்கணும்? ஹனீஃபன், ஹனீஃபன், அவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவனாக நான் முன்னோக்குகிறேன். அல்லாஹுவின் பக்கம் நாம திரும்ப வேண்டும் என்றால்
இரண்டு நிலையில என்ன செய்யக்கூடாது, திரும்பக்கூடாது. பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது ஒரு மாதிரியாட்டு அல்லாஹ்வின் பக்கம் நான் திரும்புவேன், பள்ளிவாசலை விட்டு வெளியில போயிட்டோம்னா வேற மாதிரி திரும்புவேன் சொல்லி போட்டு கேரக்டர் எடுக்கிறோம் பாருங்க, இப்படி எடுக்கக்கூடாது. இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஹனீஃபன், அப்படியே சரணாகதியாக ஆகிவிடுவார்கள், சரணாகதியாக ஆகிவிடுவார்கள். வமா அன மினல் முஷ்ரிகீன, அல்லாஹ்விற்கு எந்த நேரத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் நான் இணை வைக்கவே மாட்டேன் என்பதாக இந்த ஒரு துவாவை நமக்கு யாரு கற்றுக் கொடுக்குறாங்க? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதற்கு அடுத்தபடியாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க பாக்குறாங்க. இந்த துவாவினுடைய ஏகத்துவ கொள்கையை பார்த்து விட்டு, ஏகத்துவ கொள்கையை இந்த துவா எந்த அளவிற்கு அழுத்தமாக சொல்லுகிறது என்பதை பார்த்ததற்கு பிறகு, இதே சூராவினுடைய வஜ்ஜகத்துன்னு சொல்லி போட்டு இந்த வசனம் வருது பாருங்க, சூரத்துல் அன்ஆம். இந்த சூரத்துல் அன்ஆமினுடைய ஆரம்ப பகுதியில இந்த துவா வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த சூராவினுடைய கடைசி பகுதியில இந்த ஏகத்துவ கொள்கையை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னும் 2 வசனங்களை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தராங்க. அது என்ன 2 வசனம்? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். நபிகள் நாயகத்தை பார்த்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நபிகள் நாயகத்தை பார்த்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கட்டளை இடுகிறான் தெரியுமா? சும்மா அவ்ஹைனா இலைக்க அனித்தபிஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபன். நபியே, உனக்கு ஏகத்துவ செய்தியை நாம சொல்லி தருகிறோம். அந்த ஏகத்துவ செய்தியில, அந்த வகியில உனக்கு நாம சொல்லி தரக்கூடிய செய்தி என்னன்னு தெரியுமா? அவ்ஹைனா இலைக்க, உனக்கு நாம் வகி அறிவித்து தருகிறோம். அந்த வகியினுடைய முக்கியமான செய்தி என்னது? அனித்தபிஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபன். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? ஹனீஃபன், அப்படியே சாய்ந்த நிலையில். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும். அந்த மார்க்கத்தை நீ எப்படி மேம்போக்காட்டு பின்பற்றக்கூடாது. உனக்கு எது ஒத்து வருமோ அதை பின்பற்றுவது, உனக்கு எது ஒத்து வராதோ அதை பின்பற்றாமல் இருப்பது, இந்த மாடல போகக்கூடாது. பெரும்பாலான முஸ்லிம்களை பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதாக சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை நாம எப்படி பின்பற்றுகிறோம்? எனக்கு எது ஒத்து வருமோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு எது ஒத்து வராதோ அதை கொஞ்சம் சைடு ஓரமாக வைத்து, இப்படித்தான் நம்ம நிலைப்பாடு இருக்குது. ரசூலுல்லாவை பார்த்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அனித்தபிஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபன். இப்ராஹிம் எந்த மார்க்கத்தில் போனாரோ அந்த மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஹனீஃபன், முழுக்க முழுக்க அந்த மார்க்கத்தின் பக்கம் சாய்ந்தவராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தக்பீரை நாம கெட்டுன உடனே முதல் துவாவாக்கு ஒரு போர்ஷன் நமக்கு சொல்லி தராங்க. அடுத்த போர்ஷனை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி செய்றாங்க சொல்லி தராங்க. எப்படி சொல்லி தராங்க? இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை. தக்பீரை கெட்டின உடனே நாம அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய அந்த உரையாடல் இருக்குது பாருங்க, அல்லாஹ்விடத்துல நாம பேசக்கூடிய அந்த முனாஜாத் இருக்குது பாருங்க. இதற்கு பின்னாடி தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். இந்த முனாஜாத்துக்கு பின்னாடி தான் லம்மு சூராவை நம்ம என்ன செய்வோம்? ஓதுவோம். கெட்டுன உடனே ஓதக்கூடிய முனாஜாத்துல 2வது போர்ஷன் என்ன? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு போர்ஷனை கத்து தராங்க. அது என்னது? வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், படைத்த ரப்பாகத்தான் இருக்கிறான், அவன் பக்கமே நான் சாய்ந்து இருக்கிறேன், நான் இணை வைக்க மாட்டேன். இந்த வசனத்துடைய அந்த ஏகத்துவ கொள்கைய அழுத்தமாக சொல்லக்கூடிய முறையில 2வது துவாவை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன செய்றாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? இன்ன ஸலாத்தி, நான் தக்பீரை கட்டிட்டேனா, இந்த என்னுடைய தொழுகை, வ நுசுகி, நான் அறுத்து பலியிடக்கூடிய பலிப்பிராணிகள், இன்ன ஸலாத்தி
நுசுக்கி, நுசுக்கினா என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ், துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள், துல்ஹஜ்ஜினுடைய 11, 12, 13 ஆக 4 நாட்கள்ல வீட்டு வாசலுக்கு முன்னாடி போட்டு உதுகியா பிராணிகளை அறுக்கிறோமே, வீட்டு வாசல்ல போட்டு குர்பானி பிராணிகளை அறுக்கிறோமே, இதை பற்றி நாம பேசுகிறோம். அதை எப்படி சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தக்பீரை கட்டினவுடன் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த துவாவிற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த துவாவுல எந்த மெசேஜ் நமக்கு தாராங்க? நான் அறுத்து பலியிடக்கூடிய பலிப்பிராணிகள், அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய இந்த பலி வணக்கத்தை கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ்விற்காக வேண்டி நான் ஒரு பலிப்பிராணியை அறுத்து பலியிடுவேன். அந்த பலிப்பிராணி வாங்கக்கூடிய விஷயத்துல எந்த தொகையாக இருந்தாலும் சரி, பலிப்பிராணியுடைய விஷயத்துல பொருளாதாரத்தை நான் பார்க்க மாட்டேன், அள்ளி கொடுத்து வாங்குவேன் என்பதாக சொல்லி துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள், துல்ஹஜ்ஜினுடைய 11, 12, 13 ஐயாமு தஷீருக்குடைய நாட்கள்ல வீட்டு வாசல்ல போட்டு குர்பானி கொடுக்கிறோம் இல்லையா? இந்த குர்பானி கொடுப்பதை பற்றி தொழுகையில நாம அல்லாட்ட முறையிடுகிறோம் பாருங்க. யாரு கற்றுக் கொடுத்த சுன்னத்து இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத். நீண்ட நெடும் ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வயோதிக காலத்துல கிடைத்த ஒரு ஆண்மகனை அறுத்து பலியிட துணிஞ்சாங்க பாருங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தையோ அல்லது உம்ரா செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தரணும். முஸ்தலிஃபாவுல இருந்து மினாவை நோக்கி நாம நடந்து வருவோம் தெரியுமா? மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போன மக்களுக்கு தெரியும். முஸ்தலிஃபால இரவு தங்கிட்டு ஃபஜ்ர் சலாத்தை முடித்ததற்கு பிறகு சூரியன் ஒரு ஈட்டியினுடைய அளவிற்கு உயர்ந்ததற்கு பிறகு முஸ்தலிஃபால இருந்து ஒரு 7 கல்லை புறக்கிக்கிட்டு ஷைத்தானின் மீது கல் எறிவதற்காக வேண்டி மினாவை நோக்கி நாம் அப்படி வருவோம் பாருங்க. பெரிய ஷைத்தானின் மீது கல் எறிவதற்காக வேண்டி அந்த ஷைத்தானை நோக்கி மினாவை நோக்கி நாம வருவோம் பாருங்க. அப்படி வரக்கூடிய இடத்துல இடது சைடு அந்த அந்த மினாவுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இடது சைடு நீங்க பாத்தீங்கன்னா மதுபஹ் இஸ்மாயில், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படுவதற்காக வேண்டி இந்த இடத்தில் தான் மலத்தி போடப்பட்டார்கள் என்பதாக சொல்லி ஒரு போர்டு ஒன்று போடப்பட்டிருக்கும். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி ஃபலம்மா அஸ்லமா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு துணிந்தார்கள். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின் கையால அறுபட துணிந்தார்கள். 2 பேர்களும் கட்டுப்பட்ட பொழுது இப்ராஹிம் இஸ்மாயிலை வலதுபுறமாக தள்ளினார் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த இடம் தான் அந்த இடம். எது? முஸ்தலிஃபால இருந்து நீங்க மினாவுக்கு வருகிற பொழுது உங்களுடைய இடது பகுதியில ஒரு மலைக்கு மேலால போர்டு போட்டு வச்சிருப்பாங்க, மதுபஹ் இஸ்மாயில். இஸ்மாயில் இந்த இடத்தில் தான் அறுக்குவதற்காக வேண்டி மலத்தி போடப்பட்டார் என்பதாக ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதைத்தான் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த துஆவுல வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுக்கி, நான் அறுத்து பலியிடக்கூடிய பலிப்பிராணிகள், வ மஹ்யாய, இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு காலம் நான் வாழ போகிறேனோ என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது என்னுடைய மரணம் வருது பாருங்க. இந்த மரணம், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய உலக வாழ்க்கை, என்னுடைய மரணம், இவைகள் அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரித்தானது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எந்த ஏகத்துவ கொள்கையை நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த ஏகத்துவ கொள்கையை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக என்ன செய்றாங்க? தொழுகையில இந்த துஆவை ஓதுங்கன்னு கற்றுக் கொடுக்கிறாங்க. லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்விற்கும் எனக்கும் இடையில நான் இடைத்தரகர்களை வைக்கவே மாட்டேன், அல்லாஹ்விற்கு இணை வைக்கவே மாட்டேன். வ பிதாலிக உமிர்து, நான் இணை வைக்க கூடாது என்றுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம் என்பவன் யார்? முஸ்லிம் என்பவன் யாரு? அல்லாஹ்விற்கு எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது, இப்படித்தான் நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீர்கள்.
கல்லாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், கபராக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், குதிரை, எந்த மண்ணாங்கட்டியாட்டும் இருக்கலாம். அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஏவப்பட்டிருக்கிறோம். தொழுகையில் அதைத்தான் நாம சொல்லுகிறோம். உமிர்து, நான் இப்படிதான் ஏவப்பட்டிருக்கிறேன். வானமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்பதாக நாம தொழுகையில சொல்றோம் பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஏகத்துவ கொள்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க போதனை செய்தத தொழுகையினுடைய 2வது துஆவுல 3வது துஆவுல நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. 3வது துஆவை நாம எப்படி முடிக்கிறோம்? உமிர்து வஅனமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், முஸ்லிமாக இருக்கிறேன் சொல்லி போட்டு நாம சொல்றோம் பாருங்க. நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்ததே யாரு? நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்ததே யாரு? ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமூன மின் கபல், இறை தூதர் இப்ராஹிம் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறார் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள மனமாற நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இறை தூதராக நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இறை தூதர் எந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையாளராக இருந்தாரோ, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாரோ, அந்த கொள்கையில நாமளும் உண்மையாளராக இருக்க வேண்டும். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிய முடிவானாக.